கார்த்தி தீபா சீரியல் ஜூலை 8 யாருமே இருப்பதற்காக ஒரு அட்டகாசமான ப்ரொமோ ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொமோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த சீன்ஸ் எல்லாமே கேரளாவில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ எஃபோர்ட் போட்டு இந்த சீரியலை எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அடுத்து இந்த ப்ரோமோவில் என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தியும் ராஜாவும் தீபா எங்கே இருக்காங்க அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நேராக செங்கல்பட்டு கிளம்புறாங்க. செங்கல்பட்டில் நம்ம கார்த்திக்கும் அந்த ராஜாவுக்கும் ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைக்கிது. என்னென்னா, தீபாவை நல்லா ஏமாற்றிருக்காங்க ஒரு குருஜி அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, நேராக அந்த சொன்ன ஆளுக்கிட்ட, இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுமா இந்த ஃபோட்டோவில் உள்ள பொண்ணு இந்த இடத்துக்கு குருஜிக்கிட்ட பரிகாரம் கேட்டாங்களா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் சார், இதே பொண்ணு தான் இங்கே வந்துச்சு, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணாங்க. நானும் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், இன்னும் திடீர்னு இந்த இடத்துல புதுசாக ஆசிரமத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே, எதுக்காக இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நானும் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஏதோ ஒரு பொண்ணை ஏமாத்துறதுக்காக தான் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆசிரமம் புதுசாக இருக்கிற மாதிரி நிறைய ஏமாற்றிருக்காங்க சார். அது உங்கள் பொண்டாட்டி ஏமாத்துறதுக்காக தான் இவ்வளோ பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது விஷயம் சாதாரண விஷயம் மாதிரி தெரியல கார்த்தி, ஏதோ பெரிய இஷ்யூ மாதிரி தெரியுது கார்த்தி அப்படின்னு சொல்ல, நம்ம கார்த்தி சொல்கிறாரு, ஐயா, அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, சார், ஏதோ பரிகாரம்னு சொல்லிட்டு இதை பீப்பாக்குள்ளே போட்டு அடைக்கணும்னு சொன்னாங்க, ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியலப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எந்த ஏரியான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, சார், 2 நாளைக்கு முன்னாடி அந்த 2 பொண்ணுங்க வந்திருந்தாங்க, அதில் ஒரு பொண்ணு சகப்பாக ஹைட்டாக இருந்தாங்க, அந்த பொண்ணு தான் சார், அந்த பொண்ணு கூடயே வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. உடனே ராஜா சொல்கிறாரு, கார்த்தி, யார் கார்த்தி தீபா கூட இருந்தது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக அது ரம்யாவாக தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ நம்ம ராஜா சொல்கிறாரு, இப்போ அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னு எங்கே கண்டுபிடிக்கிறது, ஒரு வேளை அந்த 2 பேருக்குமே ஆபத்தோ அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது, நான் அப்போ உடனே கால் பண்ணணும் ரம்யாவுக்கு அப்படின்ட்டு கார்த்தி நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாரு. ரம்யா ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் கார்த்தி, என்ன வேணும் அப்படின்னு சொல்ல, ராஜா சொல்கிறாரு, கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு கார்த்தி, தீபாவுக்கும் ரம்யாவுக்கும் ஒரே நேரத்தில் பிரச்சனைன்னு நினைக்கிறேன், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ராஜா கேட்க, கார்த்தி சொல்கிறாரு, நம்ம போயிட்டு இப்போ உடனே நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ராஜாட்ட சொல்ல, ராஜாவும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து நேராக அந்த ரம்யாவையும் தீபாவையும் காப்பாற்றுறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி, குத்து மதிப்பாக நம்ம போக முடியாது, அவங்க எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியணும், அப்போ தான் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. இதை கேட்டதோடு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம், நம்ம சரவணன்ட்ட ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, சரவணன்ட்ட என்ன ஹெல்ப் கேட்க போகிற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் அந்த ரம்யாவோட நம்பர் அனுப்பி அவங்களோட லைவ் லொக்கேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக தீபாவும் ரம்யாவும் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, ராஜா சொல்கிறாரு, இதை நீ முன்னாடியே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு ரம்யா மேலே சந்தேகமே இல்லை, அதனால தான் நான் இந்த மாதிரி முடிவெடுக்காமல் இருந்தேன் அப்படின்னு. உடனே 2 பேரும் சேர்ந்து நேராக சரவணனுக்கு அந்த நம்பரை அனுப்புகிறாங்க. நம்பரை அனுப்பி கார்த்தி நேராக சரவணனுக்கு கால் பண்ணுறாரு. சரவணன் சொல்கிறாரு, சொல்லுங்கள் கார்த்தி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் பண்ணியிருக்கீங்க என்ன அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன்னு, அந்த நம்பரோட லைவ் லொக்கேஷனை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு. இதை கேட்டு சரவணனும் கண்டிப்பாக கார்த்தி அப்படின்னு லைவ் லொக்கேஷனை அனுப்புகிறாங்க. கார்த்தி அந்த லைவ் லொக்கேஷனை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்போ ராஜா கேட்குறாரு, கார்த்தி என்னாச்சு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இந்த ரம்யாவோட லைவ் லொக்கேஷன் யாருமே இல்லாத ஒரு ஏரியாவை காமிக்குது அப்படின்னு. இது கேட்டதோட ராஜா ஷாக் ஆகுறாரு. சரி வா கார்த்தி, 2 பேருக்குமே ஏதோ ஆபத்து போல், நம்ம சீக்கிரம் போயிட்டு அவங்க 2 பேருமே காப்பாற்றணும் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. 2 பேருமே சேர்ந்து நம்ம தீபாவும் ரம்யாவும் இருக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா சொல்கிறாங்க தீபா கிட்ட, தீபா, இது மாதிரி மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு தான் இந்த பூஜையவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்ல, குருஜி சொல்கிறாரு, ஆமாம், மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு தான் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு தீபாவையும் ரம்யாவையும் மஞ்சள் புடவை கட்ட சொல்கிறாரு அந்த குருஜி. நம்ம தீபாவும் ரம்யாவும் சாமிக்கான அந்த மஞ்சள் புடவையை கட்டிக்கிட்டு நேராக அந்த
பொட்டியை வச்சு சாமி கும்பிட்றாங்க. அந்த பொட்டியை சுற்றி ஒரே மாலையாக இருக்குது. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா இந்த பொட்டிக்குள்ளே தான் நான் மிதக்க போகிறேனா அப்படின்னு. ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் தீபா, இந்த பொட்டிக்குள்ளே தான் நீ மிதக்க போகிற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா அதை நான் இருக்கேன்னு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த குருஜி சொல்கிறாரு, இங்கே பாருமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கணும், நீ இந்த பொட்டிக்குள்ளே இறங்கு அப்படின்னு. தீபா வந்துட்டு அந்த பொட்டிக்குள்ளே இறங்குறாங்க. அப்போ நம்ம தீபா என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கள் அத்தை உயிரோடு வரணும், எங்கள் அத்தை உயிரோடு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாங்க நம்ம தீபா. கையெடுத்து கும்பிட்டு அந்த கோன்குள்ளே இறங்குறாங்க. இதை பார்த்துட்டு ரம்யாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம நினச்ச மாதிரியே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு ரம்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம தீபா வந்துட்டு அந்த கோன்குள்ளே இறங்கினதோட ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ஆணி எடுத்து அந்த ஆணியை பார்த்துக்கிட்டு, அடியே தீபா, இன்னையோட நீ காலி அப்படின்ட்டு அந்த கோன் மேலே அந்த ஆணியை வச்சு அடிக்கிறாங்க. நம்ம தீபா உள்ளார பயந்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த குருஜி சொல்கிறாரு, மேடம் சீக்கிரம் ஆணியால் அடிங்க அப்படின்னு. ரம்யா வந்துட்டு 4 பக்கட்டும் ஆணியால் வச்சு அடிக்கிறாங்க. ஆணியால் வச்சு அடிக்க நம்ம தீபாவுக்கு உள்ளார மூச்சு விட முடியாமல் போகுது. இருந்தாலும் நம்ம தீபா என்ன வேண்டுறாங்கன்னா, எங்கள் அத்தை உயிரோடு திரும்பி வரணும், அதுக்காக தான் இந்த பரிகாரத்தை நான் செய்கிறேன், கடவுளே நீங்கள் தான் எனக்கு முழு உதவியோடு இருக்கணும் அப்படின்ட்டு சாமி கும்பிட்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, அடியே தீபா, இன்னையோட உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு தீபாவை உட்காந்துருக்க அந்த பீப்பாயை அப்படியே மலையிலேருந்து எட்டி உதைக்கிறாங்க. இதனால் அந்த பீப்பாய் வந்து அப்படியே அந்த மலை முகடுகளில் உருண்டு கீழே ஓடுது. இதை பார்த்துட்டு நம்ம ரம்யா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. தீபா, இன்னையோட உன் கதை காலி அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி டக்குன்னு அந்த இடத்துக்கு வராரு. அந்த கயிறை டக்குன்னு மிதிக்கிறாரு. அப்போ நம்ம தீபா உள்ளார உருண்டுக்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு நிற்கிறாங்க. கார்த்தி டக்குன்னு அந்த கயிறை மேலே இழுக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரம்யாவும் அந்த குருஜியும் இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ரம்யா சொல்கிறாங்க, இவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான் அப்படின்னு. அப்போ குருஜி சொல்கிறாரு, அதான் எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அவன் என்னை பார்த்துருப்பானா அப்படின்னு. அப்போ குருஜி சொல்கிறாரு, இல்லை, பார்த்துட்டு தான் வந்து காப்பாற்றுறான் போல், நம்ம என்ன பண்ணுறது, எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, எப்படியாவது நம்ம இதுலேருந்து தப்பிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி எப்படியோ அந்த கூனை பிடிச்சி மேலே இழுக்கிறாங்க. மேலே இழுத்து கொண்டாந்து வச்சு அப்படியே மேலே ஆணி அடிச்சிருக்கிறத அப்படியே கைட்டி தீபாவை காப்பாற்றுறாரு. தீபா கார்த்தியை பார்த்துட்டு, கார்த்திக் சார் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன தீபா இதெல்லாம் அப்படின்னு சொல்ல. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் அத்தைக்காக பரிகாரம் செய்ய வந்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி தீபாவை ஓங்கி அறையிறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்னாச்சு சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்களை கொலை பண்ணுறதுக்கு கூண்டோடு சேர்ந்து திட்டம் போட்டிருக்காங்க, இது கூட தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கும் இங்கே வந்திருக்கீங்க. உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்ந்து முடிவெடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் தனிமையாகவே முடிவெடுக்கிறீங்களே, நீங்கள் தனிமையாக முடிவெடுக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு தீபாவை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் ரம்யா எங்கே சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன ரம்யாவா, ரம்யா தான் உங்களை இன்றைக்கி போட்டு தள்ள பார்த்தது, அது தெரியுதா இல்லையா தீபா அப்படின்னு கேட்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு என்னை கொலை பண்ண பார்த்தாளா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம், உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான ரம்யா தான் இன்றைக்கி உன்னைய இந்த கூண்டுக்குள்ளே தள்ளி உன்னை கொல்ல பார்த்துருக்காங்க. அது கூட தெரியாமல் நீ பாட்டுக்கும் அவள் என்ன சொன்னாலுமே நம்பி அவள் பின்னாடியே வந்திருக்க. இன்றைக்கி நீ உயிரோடு இருக்கிறதுக்கு யார் காரணம் தெரியுமா, அது நான் மட்டும்தான். உன்னுடைய முட்டாள்தனம் தான் இவ்வளோ தூரம் வரத்துக்கு காரணம் அப்படின்னு கார்த்தி தீபாவை லெஃப்ட் ரைட்டு வாங்குறாரு. இன்னொரு பக்கம் ரம்யா நேராக அந்த சேகர்கிட்ட, டே சேகர், ஒரு நல்ல பரிகாரமாக சொல்லுவேன்னு பார்த்தா இந்த மாதிரி முட்டாள்தனமான ஒரு பரிகாரத்தை சொல்லி என்னை கார்த்திக்கிட்ட சிக்க வச்சுட்டியல்ல. கார்த்தி கண்டிப்பாக என்னை சும்மா விட போகிறதில்ல. கண்டிப்பாக கார்த்தி என்னை போலீஸில் பிடிச்சு கொடுக்க போகிறான். என்னுடைய நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இங்கே பாரு, நீ தான் இந்த பரிகாரத்தை செஞ்ச அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகு. நான் இதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு. அப்போ குருஜி சொல்கிறாரு, சரிங்க மேடம், உங்களுக்காக இதை கூட பண்ண மாட்டேன்னா, அதுக்காக நீங்கள் 20 லட்ச ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, உங்கள் 2 பேரையும் ஏமாத்தினது நான் தானே சொல்லி போலீஸில் சரண்டர் ஆகுவேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரம்யா சொல்கிறாங்க, உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரணுமோ அவ்வளவும் வந்துடும், தயவு செஞ்சு இனிமேல் என் கண்ணு முன்னாடி நிற்காத, போயிரு அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம்.